நீங்கள் அவர் முதல்ல சொல்கிறாரு, பேரை திரிஷாங்கிற பேரையும் சொல்கிறாரு. 2 நாள் இப்போ மன்னிப்பு ஏன் கேட்டாலும் படம் கொடுத்து செட்டில் பண்ணி பிரசல் கொடுத்தாச்சு, முடிஞ்சது. நடிகள் யார் விபச்சார வழக்கில் கைது செய்வது இல்லையா? பண்ணுறாங்களா பண்ணலையா? அப்போ கூவத்தூர் விஷயத்தை கொளுத்தி போடுறாரு எதிர்கட்சி தொலைக்காட்சி. இதில் பப்ளிஷ் பண்ணுறாரு. பண்ண பிறகு பத்திக்குது. கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக மது அளவுக்கு மீறி மது கொடுக்கப்படும். விளை மாதர்கள் 30க்கும் மேற்பட்டவர்களை நீங்கள் கொண்டு போய் அவர்களுடைய பாலியல் வக்கிரமங்களுக்கு தீனி போடப்பட்டு அவர்கள் அங்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார். பழைய புரோட்டா மாஸ்டருங்க வெங்கடாசலம் சேலத்தில் புரோட்டா அடிச்சுட்டு இருந்தார். 1000 வருஷம் முந்தி இல்லை, 500 வருஷம் முந்தி இல்லை. எப்போ 10 வருஷம் 800 கோடி எப்படி வந்து விசாரிக்க ஏடி போயிருக்கணுமா இல்லையா? சவுகார் பக்கமே போகாது, ஈடி அங்கே போயிருக்கணுமா இல்லையா? சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பூரா சட்டத்தை மதிக்கிறதே இல்லை. ஆனால் அப்பா மக்கள் சட்டத்தை மதிக்கிறான். அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் திரைத்துறை சார்ந்தவர் தான் கருணாஸ். அப்போ கருணாசனுடைய உதவி நாடப்பட்டு, கருணாசனுடைய உதவி தேவைப்பட்டு கருணாஸ் உதவி செய்யும். இதில் என்ன இருக்கு? இது நம்ம உதவி செஞ்சிருப்பாருங்கிறது ஆதாரம் இல்லாமல் தான். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். கூவத்தூர் விவகாரம் அப்படின்னு சொல்லும் போது பயங்கர சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. ஏவி ராஜா அவங்களோட ஆதாரமின்றி ஆன விஷயங்கள் வந்துட்டு பரப்புறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்த பொது மேடைகளை நடிகைகளை பத்தி அவதூறா பேசுறது இப்போ வழக்கமா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது 2017 நடந்த விஷயம் வந்துட்டு இப்போ ட்ரெண்ட் ஆனதுக்கு காரணம் நிறைய ரீசன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பார்க்கும்போது உங்களோட பார்வை எப்படி இருக்கு? ஏவி ராஜுவோட இந்த பதிவு. இல்லை, அரசியல்வாதிகளும் நடிகைகளுமான சர்ச்சைகள் இன்று நேற்று அல்ல. இது 1967 அண்ணா ஆட்சிக்கு வரும்போதே இது போன்ற சர்ச்சைகளோடு தான் இந்த திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வருது. அண்ணாவுடைய வசனமே பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல. அண்ணாவுக்கு பானுமதி படிதாண்டுவது பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கிடையாது, அவசியம் கிடையாது. அவருக்கு பேர் அறிஞர் அண்ணாவா? நீங்க ஏவி ராஜுக்கும் அண்ணாக்கும் என்ன வித்தியாசம்? இவர் அண்ணாவான்னு கேட்குற. இவர் பெரியார்ட்ட என்ன கற்றுக்கிட்டாரு? பெரியார் இப்படி ஏதாவது பேசியிருக்காரா? நடிகளை பற்றி பேசியிருக்காரா? பெண் உரிமைகளை பற்றி தான் பேசியிருக்காரு. பெண் உரிமைகளை பற்றி தான் தன்னுடைய வாழ்நாள் வரை பெண் உரிமைக்காக உழைத்தவர் தான் தந்தை பெரியார். பெரியாரை துரோகம் செய்துட்டு பெரியார் போட்டு வச்சிருந்த 50 லட்சம் கருப்பு சட்டையை கழட்டிட்டு தூக்கி வீசிட்டு தூர எரிஞ்சிட்டு அவனை பூரா திராவிட இயக்க நீரோட்டத்தில் களிச்சட்டை நீரோட்டத்தில் கொண்டு வந்தவர் தான் அண்ணா. இப்போ அண்ணா சொன்னதை ஏவி ராஜு சொல்றாரு. அண்ணா 67 சொன்னதை இப்போ இவரோட சொல்றாரு, 2024 சொல்றாரு. அப்போ திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை சினிமாவும் அரசியலும் தவிர்க்க முடியாது. இப்போ ஏவி ராஜு 40 லட்சம் ரூபா தன்னுடைய மருமகனுக்காக பேராசிரியர் பணிக்காக பழைய புரோட்டா மாஸ்டர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் யாரு? வெங்கடாச்சலத்திட்ட 40 லட்சம் ரூபா கொடுத்தங்கிறார். எதுக்கு? சட்டத்தை மீறதுக்கு. நீங்க சீனியாரிட்டி படி இருந்தா இவருடைய மருமகன் பேராசிரியர் ஆயிடுவார். அப்போ அப்பாவி மக்களை ஓட்டு போட்ட அப்பாவி மக்களை எல்லாம் ஏமாத்தி அப்பாவி மக்களை எல்லாம் வஞ்சித்து அவர்கள் எல்லாம் மோசடி செய்து தன்னுடைய மருமகனுக்கு என்ன வேணும்? பேராசிரியர் பதவி. இதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரும் குழந்தை. இதுக்கு சார்ந்த விஷயங்கள் அவங்களோட இல்ல. அப்ப 40 லட்சம் ரூபா யாரு கொடுத்துருக்காரு? இந்த 40 லட்சம் ரூபா சேலம் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் 40 லட்சம் ரூபா கொடுத்ததா சொல்றாரா ஏவி ராஜு? அப்போ இந்த 40 லட்சம் ரூபாயை வச்சு இவரு அவர் மருமகனுக்கு பேராசிரியர் பணி போட முடியாது. அப்ப யார்கிட்ட கொடுத்துருப்பாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருப்பாரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணுவாரு? சட்டத்துக்கு புறம்பா ஏவி ராஜு மருமகனை சீனியாரிட்டியெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு லஞ்சம் வாங்கிட்டு தகுதி இல்லாதவரை யாரை எதுக்கு நியமிப்பார்?
பேராசிரியர் நியமிப்பார். அதான அதுக்காக அதான் இது பண்ணிருக்காங்க. அதான அஜெண்டா. ம். அதே போல மறுபடியும் நான் 10 லட்ச ரூபா கொடுத்தங்கிறார். யார்? ஏவி ராஜு. 2 சத்துணவு பணியாளருக்கு எவ்வளவு கொடுத்தாங்கிறாரு? 10 லட்சம். 10 லட்சம். 2 பேருக்கு 5 லட்ச ரூபா வாங்கி அதையும் கொடுத்தங்கிறாரு. அப்போ சத்துணவு பணியாளர் பணிங்கிறத வெயில்ல கொடுமையா அதாவது பள்ளிக்கூடத்துல என்னுடைய சொந்த அண்ணன் மனைவி ஒரு சத்துணவு ஆயா. என்னுடைய சொந்த அண்ணனுடைய மனைவி எங்க அண்ணி சத்துணவு ஆயா. நான் இங்கிருந்து அது ராமநாதபுரத்துல அந்த அம்மா வேலை பார்க்குது. நான் பார்க்க போனா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். உச்சி வெயில் செட்டு கிடையாது. எங்க ஓப்பன், அதாவது வெட்ட வெளியில அடுப்பை போட்டு எரிக்கும். கேஸ் கிடையாது. எது? விறகடுப்பு. கற்பனை பண்ணி பாருங்க. மேல உச்சி வெயில் 12 மணிக்கு 1 மணிக்கு 12 மணிக்கு குழந்தைங்களுக்கு சோறு போடணும். ரெண்டாவது விறகடுப்பு. விறகுனா எப்படி எரியும்? அனல் காத்து வீசும். ரெண்டுமே எந்த சட்டமன்ற உறுப்பினரோ எந்த ஒன்றிய செயலாளரோ இதை கற்பனை பண்ணியே பார்க்கறது இல்லை. திராவிட இயக்கமே இதை கற்பனை பண்ணி பார்க்கறது இல்லை. நான் நம்புதாலையில அந்த அம்மா எங்க அண்ணன் முன்னாடி சரஸ்வதி பேரு சத்துணவு ஆயா. அப்போ போய் பார்த்தா கொடுமையா இருக்கும். இந்த பணிக்கு எவ்வளவு லஞ்சம்? 5 லட்ச ரூபா. 2 பேர்கிட்ட சேலத்துல 5 10 லட்ச ரூபாய ஏவி ராஜு வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாரு? பழைய புரோட்டா மாஸ்டர் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு கொண்டு 10 லட்சம் கொடுக்குறாரு. அப்போ 40 10 50 லட்சம் மொத்தம். 50 லட்சம். ஒரு ரியல் எஸ்டேட் ஒருத்தனை மிரட்டி, ஒருத்தனை சட்ட விரோதமான அந்த பிரச்சனையிலிருந்து விலகி அதிமுக ஃபோர்ஸை யூஸ் பண்ணி, போலீஸை யூஸ் பண்ணி, தாசில்தாரை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்துல சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டு 4 கோடி ரூபாய் நிலத்தை மீட்டு கொடுத்துருக்காரு. யாரு மீட்டுனா? இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொடுத்துருக்காரு. யாரு? ஏவி ராஜு. அதுக்கு இவர் கமிஷன் எவ்வளவு? 20 லட்சம். அப்ப மொத்தம் எவ்வளவு? 70 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டாரு. இதுதான் குற்றச்சாட்டு. யாரு? ஏவி ராஜு, பழைய புரோட்டா மாஸ்டர், சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, அதிமுக. அவர் என்னை ஏமாத்திட்டாரு. யாரு போய் சொல்றாரு? எடப்பாடி போய் சொல்றாரு. எடப்பாடி இந்த சத்துணவை ஏமாத்தினது, கட்ட பஞ்சாயத்து பண்ணி 20 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா சட்டத்தை மீறி தன்னுடைய மருமகனுக்கு பேராசிரியர் பணிக்காக கொடுத்த 70 லட்ச ரூபா பணத்தை போய் இளங்கோவங்கிட்ட சொல்லி வாங்கிக்கங்கிறார். அப்போ இவர் 70 லட்சம், அவர் 70 கோடி, 4700 கோடி ரூபாய் ஹைவேஸ் ரோடு போடாமே அடிச்சுட்டு போயிட்டார் எடப்பாடி. வழக்கு இருக்கா? அறப்போர் இயக்க ஜெயராம் வழக்கு போடுறாரா? அப்போ இவர் 70 கோடி, அவர் 5000 கோடி. அப்போ நான் சொல்லிட்டு போய் இளங்கோடு பேசிக்கிறார். இளங்கோ தான் அவருடைய உதவியாளர். யாரு? எடப்பாடியினுடைய உதவியாளர். அவர் மாவட்ட செயலர். அவரு வாங்கியே கொடுக்கல. இதுக்கு பிறகுதான் என்ன பண்றாரு? கூவத்தூர் விஷயத்தை கொளுத்தி போடுறாரு எதிர்கட்சி தொலைக்காட்சியில. இதுல பப்ளிஷ் பண்றாரு. பண்ண பிறகு பத்திக்குது. அப்ப இந்த காரணத்தினாலதான் இந்த விஷயம் வெடிக்குதுங்கிறீங்க. வேற என்ன நோக்கம்? இவரும் மோசடிக்காரன், இவரும் மோசடிக்காரன், அவரும் மோசடிக்காரன். கூவத்தூர்ல என்னதான் நடந்திருக்கு? கூவத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக மது அளவுக்கு மீறி மது கொடுக்கப்பட்டது. மது கொடுக்கப்பட்டு நீங்க விலை மாதர்கள் 30க்கு மேற்பட்டவர்களை நீங்க கொண்டு போய் அவர்களுடைய பாலியல் வக்கிரமங்களுக்கு தீனி போடப்பட்டு அவர்கள் அங்கு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். எதிர்கட்சிக்கு போயிருவாரு. இல்லைன்னா எதிர்கட்சி அணிக்கு போயிரு. சரி, இதுக்கு ஆதாரம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க செய்தி மலர் சார்பா ஒரு அறிவிப்பு சொல்லுங்க. இதுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நட்டஈடு வாங்கி தர்றேன். 50 லட்சம் ரூபாய் நட்டஈடு வாங்கி தர்றேன். பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியா எங்கிட்ட வந்து புகார் கொடுங்கன்னு சொல்லுங்க. 30 பேர் நாளைக்கு நிற்பாங்க. அறிக்கை விடுறீங்களா? விடுவீங்களா? இது யாரும் விட மாட்டான். இங்க இவ்வளவு ஊடகம் இருக்கு, இவ்வளவு மனித உரிமை அமைப்பு. பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களாவே முன் வரலாம்ல, ஏன் வராம இருக்காங்க சார்? சமூகத்துல எடப்பாடி எழுத்து எல்லாம் பாதிக்கப்பட்ட பெண் எப்படி வருவா? எந்த பெண் வந்திருக்கா சொல்லி இதுவரைக்கும் வந்திருக்காளா? உங்க வாழ்நாள் வந்திருக்காளா? வந்ததே இல்லை. சாதாரணமா செல்போனு, கொரோனா காலத்துல செல்போனு கேட்கறான் போலீஸ்காரன். செல்போன் கொடுக்கலன்னும் சாத்தாங்குளத்துல என்ன நடந்தது? பென்னிசி ஜெயராஜ் அடிச்சே கொண்டானா? இந்த கேஸ்ல வந்து என்ன ஆகும்? அந்த பெண்கள் என்ன ஆவாங்கன்னு தெரியாது. எவ்வளவு போய் யார் பாதுகாப்பு கொடுப்பது? யாரு? எத்தனை முறை கோர்ட்டுக்கு போக முடியும்? எத்தனை பேர் சார் கோர்ட்டுக்கு போக முடியும்?
உயர்நீதிமன்றத்துக்கு போக முடியுமா, உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியுமா? 30 பெண்களை சேர்ந்து இப்படி எத்தனை பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரும் வெளியிலே சொல்றது இல்லை. நீங்க பொள்ளாச்சியில என்ன நடந்தது? ஐயோ அண்ணா அடிக்காதீங்க அடிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் துணியை பூரா கழட்டிடுறேன், நிர்வாணம் ஆக்கிறேன் கத்துனாளா? கேட்டீங்களா? ஊடகமே கேட்டுச்சா? என்ன பண்ணுச்சு? பொள்ளாச்சியில் யார் ஜெயிச்சா? யார் மேல புகார் சொன்னாங்களோ அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். இது நாடாங்க இது. அப்போ சூடு சொரண இதெல்லாம் கேரளாவில் இருக்கவங்க தான் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒருத்தருங்க உப்பு. பெண்கள்னு சொல்லும் போது நடிகர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நடிகையின் பெயரை பயன்படுத்துறதுனால இவ்வளவு விஷயம் வெடிச்சிருக்கு. ஆமா. சோ அப்ப அந்த நடிகைகள் பேரும் அரசியல பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன? இவங்களை வச்சுட்டு ஏன் இந்த மாதிரி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. இல்ல கேள்வின்னு அந்த பெண்களும் அதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. நடிகைகள் யார் விபச்சார வழக்கில் கைது செய்வது இல்லையா? பண்றாங்களா பண்ணலையா? அப்போ நீங்க அவர் முதல்ல சொல்றாரு, பேரை திரிஷாங்கிற பேரையும் சொல்றாரு. 2 நாள் இப்ப மன்னிப்பு ஏன் கேட்டாரா? பணம் கொடுத்து செட்டில் பண்ணி பிரஷர் கொடுத்தாச்சு, முடிஞ்சது. யார் மிரட்டா போய் கண்டுபிடிங்க. சாட்சிகள் பிறல் சாட்சி ஆகிறது இல்லையா? பொன்முடி ஏறக்குறைய ஒரு என்எல்சி தோண்டி வச்சிருக்காரு. எங்க? விழுப்புரத்துல. சாட்சியே இல்லையே, எல்லாம் பிறல் சாட்சி. அப்ப என்ன மண்ணெல்லாம் எங்க போச்சு? மண் எங்க போச்சு? லஞ்சம் நடந்தது எங்க போச்சு? ஊழல் நடந்தது எங்க போச்சு? சங்கராச்சாரியர் வழக்கு பூராம வெளியே வந்துட்டாரு. தாக்கிருஷ்ணன் கேஸ் வெளியே வந்துட்டாங்களே. அப்போ தாக்கிருஷ்ணன் அவரே குச்சி செத்து போயிட்டாரா? சாட்சிகள் மிரட்டப்படுவது, அரசியல் அதிகாரத்தை வச்சு, போலீஸை வச்சு, ரவுடிகளை வச்சு மிரட்டப்படுவதுங்கிறது இயல்பா நடக்குது சார். இவர்களை பாதுகாப்பதற்கு எந்த ஒரு மனித உரிமை அமைப்புகள் இல்லை, மனிதாபிமான ஆட்கள் இல்லை. இப்போ பாவம் அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பாவம் அந்த பெண்கள் பாவம் உடலை விற்கிறாங்கன்னு அவங்களுடைய வாழ்க்கை நிலை யோசிச்சு பாரு. நீங்க உண்மையாகவே அரசியல்வாதி பாலியல் ரீதியா ஒரு 100 பெண்களை கெடுத்தான் எங்க பொள்ளாச்சியில. அந்த பெண்கள் புகார் கொடுத்தாங்க. நல்லா கேட்டுங்க, அந்த பெண்கள் புகார் கொடுத்தாங்க. ரகசியமா வைக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி பாண்டியராஜ் என்ன பண்ணாரு? என்னங்க பண்ணாரு? பப்ளிசிட் பண்ணாரு. எதுக்கு? அரசியல்வாதிக்கு ஆதரவா. அவர் தான் இப்ப கொரட்டூர்ல டிசி. அவரு இதை செய்ததுக்காக கரூர்ல எஸ்பி ஆனாரு. இது செய்ததுக்கு பரிசு அதிமுக ஆட்சியில பரிசு என்ன? அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை காப்பாற்றியதற்காக. பார் நாகராஜ் அவங்க கல்யாணத்துக்கு 3 அமைச்சர் வந்தாங்க. முதலமைச்சர் வராரு, துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் வராரு, வேலுமணி கலந்துக்கிறாரு, பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்துக்கிறாரு. யாரு கல்யாணத்துல? அவர் என்ன பார் கவுன்சில் சேர்மனா? அகில இந்திய சேர்மனா? டெல்லியில இருக்கிற பார் கவுன்சில் சேர்மனா? இல்ல சென்னையில் இருக்கிற பார் கவுன்சில் சேர்மனா? பார் நாகராஜ் சாராயம் ஊத்தி கொடுக்குற, சாக்கனா வைக்கிற ஒரு களிச்சடை. அவன் கல்யாணத்துக்கு யார் கலந்துக்கிறா? அப்போ டோட்டல் பாரு அவன் கண்ட்ரோல்ல, டோட்டல் பெண்கள் அவன் கண்ட்ரோல்ல. அவனை சட்டம் தூக்கில் போட்டுச்சான். அவனை நிரூபிக்க வேண்டிய குற்றவாளியை நிரூபிக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி பாண்டியராஜ் என்ன பண்ணாரு? எல்லாம் பிரசனைஸ் பண்றாரு. பெண்கள் பூரா விளைவாளர்கள் அல்ல அவங்க. யார் அவங்க? குடும்ப பெண்கள் சார். ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட பெண்கள். அவங்க பூரா புகார் கொடுத்தத பாண்டியராஜ் என்ன பண்றாரு? பிரசனைஸ் பண்றாரு எல்லாத்தையும். நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் மக்கள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. கடைசி நம்பிக்கை காவல்துறையும் நீதிமன்றம் தான். அப்போ நீதிமன்றத்தில் ஐயோ என்னுடைய பெண்மையே பறி போச்சேன்னு கதர்னா இவர் ரிலீஸ் பண்றாரு. இப்படி ரிலீஸ் பண்ணதுக்காக கரூர் எஸ்பி, இப்போ கொரட்டூர் டிசி. அப்போ அந்த பெண்கள் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? உச்ச நீதிமன்றம் போவாங்க, உயர் நீதிமன்றம் தலைமை நீதிபதி போவாங்க. இந்த ஜனநாயகம் அயோக்கியர்களால், முட்டாள் ஓட்டு போடுறோம், அயோக்கியம் ஆட்சிக்கு போறான் பெரியார் சொல்றேன். அப்போ பழைய புரோட்டா மாஸ்டருக்கு 800 கோடி ரூபாய் எப்படிங்க வந்தது? ஈடி அங்க போயிருக்கணுமா இல்லையா? ஏவி ராஜு சொல்றாரா இல்லையா? பழைய புரோட்டா மாஸ்டருங்க வெங்கடாசலம் சேலத்துல புரோட்டா அடிச்சிட்டு இருந்தார். 1000 வருஷத்துக்கு முந்தி இல்ல, 500 வருஷத்துக்கு முந்தி இல்ல, எப்போ 10 வருஷம் முன்னாடி 800 கோடி எப்படி வந்து விசாரிக்க ஏடி போயிருக்கணுமா இல்லையா? சவுகார் பக்கமே போகாது, ஈடி அங்க போயிருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த ஜனநாயகம் எல்லாம், ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இது ஆபத்தான போக்கு. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய முறை சட்டத்தை மதிக்கிறதே இல்லை. ஆனா அப்ப மக்கள் சட்டத்தை மதிக்கிறான். ஏவி ராஜு, வெங்கடாசலம், எடப்பாடி, இத்தனை பேர் இதுல வர்றாங்க. எதுக்கு? இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக விபச்சார பெண்களும் விலை மாதர்களும் பயன்படுத்தப்படுகிறார்கள். நான் அவர்களை
அவர்களுடைய இந்த நிலைமைக்காக நான் கண்ணீர் விடுறேன். ஓகே. பாவம் சமூகம் அவர்களை இப்படி தள்ளி இருக்கு. சமூகம் இந்த அவர்களை மாதிரி அப்படி தள்ளி இருக்கு. அது மீட்டெடுக்க வேண்டிய அரசியல்வாதி, அதிகாரி, சட்டம், ஜனநாயகம் என்ன பண்ணுது? அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுது. ஓகே. அவர்களை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்வது எதுக்கு? தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக திராவிட இயக்கம் என்ன பண்ணுது? பயன்படுத்தி விலை மாதிரிகளை பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த திராவிட இயக்கம் வந்துருச்சு. இதுதான் கூவத்தூர் சமாச்சாரம். இந்த விவகாரத்துல ஏன் கருணாஸ் அவர்கள் இழுக்கப்பட்டிருக்காரு? இது தேவையில்லாத வன்மம் வந்து சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்த சம்பந்தப்பட்ட நடிகை 25 லட்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க? சார், இதுல கூவத்தூர்ல கருணா அவருடைய பேர் அடிபட்டது. கருணாவே சொல்லியிருக்காரு, கூவத்தூர் ரகசியத்தை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, ஒரு அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் திரைத்துறையை சார்ந்தவர் தான் கருணாஸ். ஆமா. அப்போ கருணாசனுடைய உதவி நாடப்பட்டிருக்கும். கருணாசனுடைய உதவி தேவைப்பட்டிருக்கும். கருணாஸ் உதவி செஞ்சிருப்பார். இதுல என்ன இருக்கு? இது நம்ம உதவி செஞ்சிருப்பாருங்கிறது ஆதாரம் இல்லாம தான் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, எதுக்குமே ஆதாரம் இல்லை இந்த நாட்டுல. உலகத்துல எதுக்கும் ஆதாரம் இல்லை. ஆதாரம் வந்து மனிதர்கள் தான் ஆதாரம். அம்பேத்கர் சொன்னா அதுக்கு ஆதாரமே தேவையே இல்லை. பெரியார் சொன்னா அதுக்கு ஆதாரமே தேவையில்லை. ஜோதிபாய் புலே சொன்னா அதுக்கு ஆதாரமே தேவையில்லை. அதாவது குற்றம் நடந்தது உண்மைதான். குற்றம் நடந்தது உண்மைதான். நீங்க காவல்துறை உடந்தையோடு குற்றம் நடந்திருக்கு. அப்ப யார் அதை கண்டுபிடிப்பா? கண்டுபிடிக்கப்பட வேண்டிய நீங்க அங்க ஜாமர் நிறுத்தி இருக்கு. அப்போ கமிஷனர் ஜார்ஜ் எந்த வழியா போனது அவருக்கு தெரியாதா? ஜார்ஜுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ இதே ஆதாரத்தை யாரு போய் தேடுறது? நீங்கள் நம்ம போய் தேட முடியும்? ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வேற வேலைக்கு போற நம்மளா போய் தேட முடியும்? காவல்துறைய அந்த ஆதாரங்களை திரட்ட நீங்க ஜாமர் வச்சீங்கன்னா எல்லா போன் எடுத்துடலாம். கருணாஸ் போனை வாங்கி விசாரிச்சீங்கன்னா எல்லா போன் எடுத்துடலாம். பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியாக 50 லட்சம் ரூபாய் நட்டை எடுங்க, அறிக்கை கொடுங்க. 30-40 பெண்கள் வந்துருவாங்க சார். யாரை செய்வா? பாண்டியராஜன் டிசி செய்வாரா? உண்மைகளை கொள்வதற்காக அவர் டிசி ஆக்கப்பட்டிருக்கார். உண்மைகளை கொன்னா அவர் அமைச்சராக்கப்பட்டிருக்கார். உண்மைகளை கொன்னா அவர் எம்எல்ஏ ஆக்கப்பட்டிருக்கார். உண்மைகளை கொள்வதன் மூலம் புரோட்டா மாஸ்டர் வெங்கடாசலம் நீங்க மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டிருக்கார். அப்போ ஆதாரத்தை எங்க போய் தேடுறது? ஆதாரமே அளிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பாப்பா மோகன் தான் ஒரு விசாரணை கமிஷன் போடணும். அவர் தான் நேர்மையா செய்வார். பாப்பா மோகன் தான் நேர்மையா செய்வார். ஏன்னா இளவரசன் திவ்யா வழக்கு அவரு தான் எதிர்த்து பல அரசியல் அழுத்தத்தை மீறி தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால பாப்பா மோகன் தான் விசாரணை கமிஷன் போடணும். இந்த மாதிரி தவறுதலா நியூஸ் பரப்புறது மூலமா இது இவங்க மேலாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு லீகல் ஆக்ஷன் நடிகை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது சட்டத்துல அவர்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க அனைவருக்கும் சட்டப்படி சட்ட உதவியை கோருவதற்கு அனைவருக்கும் இந்த ஜனநாயகம் வாய்ப்பு வழங்கியிருக்கு. இதுல நிரூபிக்கப்பட வேண்டியது நீங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நிரூபிக்கப்பட வேண்டியது பாதிக்கப்பட்டவர்கள் தான். அவங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணணும்ங்கிறீங்க. இந்த மாதிரி பொது மேடைகள்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் முற்றுப்புள்ளி வைக்கலன்னு நினைக்கிறீங்க? பொது மேடையில அதாவது பெண்களை தாண்டி நடிகைகளை தாண்டி பெண்களுக்கும் இதுல பாதுகாப்பு இல்லையே, இந்த மாதிரி வன்மையா ஏன் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்ப கிடைக்கும் நினைக்கிறீங்க? முற்றுப்புள்ளி சமூக விழிப்புணர்வு வந்தா தான் கிடைக்கும். ஏன்னா அதாவது பாலுக்கு பூனையவே காவலா வச்சா இந்த பால் சொம்பு பாதுகாக்கப்படுமா? படாது. அதுதான் இங்க நடக்குது. அப்போ நீங்க பக்கத்துல கேரளா போய் பாருங்க. கேரளாவில் எந்த சமூகம் அவ்வளவு நடக்கவே இல்லையே. அவனுக்கு கல்வியும் கம்யூனிசமும் அவனை மனுஷனாக்கி வச்சிருக்கு. இங்க நடக்கிற எந்த பரவலும் அங்க நடக்குதா? இல்ல. ஏன் நடக்கல? 50 வருஷமா நானும் உன்னிப்பா பாக்குறேன். 50 வருஷமா உன்னிப்பா பாக்குறேன். இங்க நடக்கிற எந்த அயோக்கியத்தனமும் எந்த கூத்தும் 1% கூட அங்க. ஏன்னா அம்பேத்கர் சொன்னதான். அம்பேத்கரை வெளிநாட்டு நிருபர் பார்க்கணும்னு விரும்புறாரு. அப்ப 12 மணிக்கு வாங்குறாரு. அவன் ஆச்சரியப்பட்டு போறான். இல்லை தூங்குற நேரம்ல இல்லை, நான் முடிச்சுட்டு தான் இருப்பேன். பார்க்க போறாரு. 12 மணிக்கு லைட் எரிஞ்சிட்டு. இப்போ போய் கேட்டாராம், என்னங்க நீங்க 12 மணிக்கு என் மக்கள் பூரா தூங்கிட்டு இருக்காயா? என் மக்கள் பூரா தூங்கிட்டு இருக்க, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான் தலித் மக்கள் பூரா. அதனால நான் முடிச்சுட்டு இருக்கேன். அப்போ எதிர் சமூகம் உயர் சாதி பூரா முடிச்சுட்டு இருக்கான். அவன் தலைவன் தூங்கிட்டு இருக்கான்.
பெரிய அம்பேத்கர் சொன்னது. அப்போ அதே தான் கேரளாவில் மக்கள் சரியா இருக்கான் சார். அரசியல்வாதி தப்பே பண்ண முடியல. இங்க காக்கா பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் ஓல்டு மங்குக்கும் 1000 ரூபாய்க்கும் ஓட்டு போடுறான். இவன் தப்பு நடக்கத்தானே செய்யும். இது எங்க தப்பு எங்க உருவாகுது? இவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா புரோட்டா மாஸ்டர் வெங்கடாசலம் புரோட்டா கடையில் வேலை பார்த்தவர் 800 கோடி எப்படி சேர்த்த முடியுது? கேரளாவில் ஒரு எம்எல்ஏ 800 கோடி சேர்த்திட முடியுமா?